Hi friends, Assalamu alaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான எம்மியான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய சூப்பரான டேஸ்டான ஹனி கேக் ஈஸி மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் லவர்ஸ் டே ஸ்பெஷலாக நான் ஹனி கேக் செஞ்சுருக்கேங்க. அந்த ஹனி கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அரை கப் 1/2 கப்பில் சுகர், அதே 1/2 கப்பில் மில்க்கு, அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப 1/4 கப்பு என்னென்னா டெசினேட்டட் கோகோனட், அப்புறம் 1/2 கப்பு ஆயில், அப்புறம் 1/2 கப், 1 கப்பு ஒரு அரை கப்பும் தனியாக நம்ம மைதா மாவு, ஒரு முட்டைங்க, நம்ம பீட் பண்ணுறதுக்கு விஸ்க்கு, நெக்ஸ்ட்டு கிச்சான் ஜாம் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் பிடிக்குமோ அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செய்முறை நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு முட்டை வேணாம், வெஜ்ஜு தான் வேணும்னா நீங்கள் கேர்ட் சேர்த்துக்கலாம். முட்டையை ஸ்கிப் பண்ணிட்டு கேர்ட் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் 1/2 கப் போட்டு அதையும் நல்லா சுகர் கரையிற அளவு பீட் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸுக்கு பீட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பீட் கொடுக்க நீங்கள் சுகர் கரைஞ்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ பார்க்குறப்பே சுகர் லைட்டாக கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்கு, அப்புறம் சுகர் போட்டிருக்கோம். இப்போ 1/2 கப்புக்கு நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். வாசனையே இல்லாத ஆயிலுங்க, ரீஃபண்ட் ஆயில் தான் நம்ம சேர்க்கணும், அப்போ தான் நல்லது. இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரோடு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு கொடுக்கும். இவை போட்டு நல்லா 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் நம்ம மில்க் சேர்த்துக்கணும். மில்க்கு 1/2 கப்புங்க, அதையும் போட்டு நல்லா பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும், நல்லா பீட் கொடுக்க கேக்குக்கு பேட்டர் மாவு கரெக்டாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ 1 டீஸ்பூனுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் பீட் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுக்க தான் உங்களுக்கு அந்த சுகர் கரையும். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓடிஜியை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம 1/2 கப் எடுத்துருக்கோம்ல, 1 கப்பும் ஒரு அரை கப்பும் மைதா மாவு எடுத்துருக்கோம்ல, அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கு சால்ட்டு எடுத்து நல்லா சளிச்சிட்டு சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கட்டியே படாமல் மாவோட பேட்டர் எப்படி இருக்குன்னா இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக்கும் மாவோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு பஃபியாக நல்லா ஸ்பாஞ்சியாக கேக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் பாருங்கள், என்னடா நீங்கள் இந்த ஹனி கேக்கு ஸ்கொயர் டின்னில் தானே பண்ணுவீங்கன்னு பார்ப்பீங்க. ஆமாங்க, நார்மல்னா ஸ்கொயர் டின்னில் பண்ணலாம். இப்போ நம்ம லவர்ஸ் டே ஸ்பெஷலாக தானே நம்ம செய்கிறோம். ஸோ நான் ஹார்ட் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் டின்னை எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் எனக்கு முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சோடனே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சுட்டு கரெக்ட் டைம் செட் பண்ண போகிறேன். 175 to 170 டிகிரியில் வச்சுக்கலாம். ராடு 2 பக்கட்டும் ஆனாக இருக்கணும். நான் இப்போ 35 நிமிஷம் வச்சுருக்கேன். உங்கள் டின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இது நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் இது ஹனி கேக்கு தானே, அப்போ ஹனி கண்டிப்பாக வேணும்ல. 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஹனிக்கு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காண்டி வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் கொஞ்சம் பபிள்ஸ் வர்ற வரையும் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கடையில் நம்மளுக்கு கேக் பேக் ஆகிக்கிட்டே இருக்குது, ரெடியாகி முடிய போகுது. இது ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம டூத் பிக் வச்சு, இல்லாட்டி நீங்கள் கேக் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப்பை கேக்கு உள்ளே எல்லாம் நம்ம போகணும்ல, அதுக்காண்டி நம்ம ஒரு குச்சி மாதிரி வச்சு, இல்லை சிக்கு கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை உங்களுக்கு தந்தூரி டிக்காவை செய்கிற கம்பியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹனி சிரப்பு உள்ளே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த ஹனி சிரப்பில் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடாமல் கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கடையில் ரொம்ப தித்திப்பாக வச்சுருப்பாங்க, அதனால் திகட்டிடும். இப்போ நான் செய்கிற பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக நேற்று நாங்கள் செஞ்ச உடனேயே எனக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அங்கே பாதி ஹனி சிரப் மட்டும் ஊற்றிட்டு அந்த ஹனி சிரப்பில்
பதில் நம்ம ஜாம், இப்போ நான் வந்து ஃப்ரூட் ஜாம் கிஷானில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த ஜாம் உடைக்கு எடுத்துருக்கலாம். இதுக்கு பதிலாக எல்லோ கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக் ஃப்ரூட் ஜாம் இருக்கும்ல அதோட வாங்கி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிட்டு லைட்டாக பபிள்ஸ் வர்ற நேரத்துக்கு ஆஃப் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக அந்த ஹீட்டு கொஞ்சம் குறையவோ நம்ம ஸ்பூன்லேயோ இல்லாட்டி ஈவனாக இந்த ஆயில் ப்ரெஷ்லேயோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜாம் வந்து அந்த ஹனி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே டெசினேட்டட் கோகோனட் கடையில் விற்கிது, அது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்களே துருவி வச்சுருக்கீங்கன்னா அதை லைட்டாக பேனில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே தூவிக்குங்க. இப்போ உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக அலட்டிக்காமல் வீட்டிலையே ஹைஜீனிக்காக முறையில் ஹனி கேக் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும், கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஓடிஜி இருக்கிறனால ஓடிஜியில் வச்சேன். ஓடிஜி இல்லாமல் நீங்கள் பேனில் ஓட வச்சுக்கலாம். பேன்லேயும் மெத்தட் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நார்மல் ஒன்றுமே போடாமல் பேனில் வந்து ஹீட் பண்ணிட்டு மூடி போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 45 நிமிஷம் ஆகுங்க பேன்லண்டா. அவ்வளோதான். இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வருஷத்து வேலன்ஸ்டேவை நீங்கள் ஸ்பெஷலாக ஹனி கேக்குடன் கொண்டாடுங்க. இந்த கேக்கை ஒன்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம இனிமேல் கடையிலே வாங்க வேணாம், வீட்டிலே செஞ்சிடலான்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்கள் கிட்ஸ்லாம் விரும்பி இன்னும் கொஞ்சம் தாங்க மம்மி இது மாதிரி எனக்கு அடுத்தடுத்த டேஸ்ட்லேயே செஞ்சு தாங்கன்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் இந்த டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் கிசான் ஜாமுக்கு பதிலாக ஃப்ரூட் மிக்சர் ஜாமுக்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் டேஸ்ட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் ஜாம் வாங்கி இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. 2025 லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல் கேக் ஹனி கேக் நான் செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.